மார்க்கெட் ஆல் டைம் டச் பண்ணினா கூட 26,000க்கு மேலே போனால் கூட ஒரு ரேலி ஆகும்ட்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா, அந்த சைனாவில் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்க, அவங்க எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்க. அது வந்து இட் இஸ் குட் ஃபார் ஸ்டீல் செக்டர்ஸ். பெரிய சடன் ஃபால் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்து கொஞ்சம் கூட இன்டென்சிஃபை ஆகிருக்கு. அது நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு எஸ்கலேட் ஆகிருக்கு, ஃபர்தர் எஸ்கலேட் ஆச்சு, வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் உள்ளே வந்தாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஐபிஓவை வாங்கவே முடியல அப்படின்னு நிறையா ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் அதை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான கம்பெனிஸ், பேரண்ட் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது, லார்ஜ் கேப்பில் இருக்குது. அவங்களோட சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் சிஸ்டர் கம்பெனிஸ் வரும்போது நம்ம அந்த மாதிரி ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலே கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஷேர் மார்க்கெட் இந்த வாரமும் அதோட ஆல் டைம் ஹையை திருப்பியும் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட் இப்படி உயர்ந்துகிட்டே போகிறதுக்கான காரணம் என்ன, இது ஒரு குட் சைனா, இந்த டயத்தில் நம்ம எப்படியெல்லாம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மென்டர் டாக்டர் வி ஹரிஹரன் நம்மளோட நினைச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு ஹை ரேலியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன, இல்லை இந்த டயத்தில் எப்படி இதை பார்க்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். ஆமாம் சந்தோஷ், நம்ம போன வாரம் பேசின மாதிரி மார்க்கெட் ஆல் டைம் டச் பண்ணினா கூட 26,000க்கு மேலே போனால் கூட ஒரு ரேலி ஆகும்ட்டு தான் நம்ம சொல்லியிருந்தோம். காரணம் என்னென்னா, அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண அப்புறமாவே ஒரு லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ 26,200 டச் பண்ணியிருக்கு. நிறைய பேருக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. அது இல்லை, நம்ம வந்து அதுதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணினோம். ஏன்னா லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட்னு சொல்லியிருக்கோம். லார்ஜ் கேப் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மிட் அண்ட் ஸ்மால் கேப் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் வீக்கில் லார்ஜ் கேப்பே 1.5% மேலே ரேலி ஆனாலும் ஸ்மால் கேப் அவ்வளோ தூரம் ரேலி ஆகலை. லார்ஜ் கேப் தான் ராலி ஆகும். பிகாஸ் பீப்புள் ஆர் டென் டு மூவ் டு லார்ஜ் கேப்புங்கிறதுனால நிஃப்டி 50யோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி ட்ரிவன்ங்கிறதுனால கண்டினியூஸ் பையிங் இருக்குது. 26,200க்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. எல்லா செக்டருமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஐடி நல்லா இருக்குது. அதே மாதிரி சைனாவில் வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்க, அவங்க எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தாங்க. அது வந்து இட் இஸ் குட் ஃபார் ஸ்டீல் செக்டர்ஸ்க்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டீல் கம்பெனிஸுமே நல்லா மேலே போயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டு தான். ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் ஆல் டைம் ஹையாக டச் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அ குட் சைன் தான். யாரும் வந்து ஒரு பபுள் இருக்கோ இல்லை வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்நார்மல் மூமெண்ட் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுதான் நம்ம ஒரு மாதமாக இல்லை 1.5 மாதமாக சொல்லிட்டு இருக்கோம். வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் பபுளா இல்லை வந்து ஒரு ஸ்கேமா அப்படின்னு பார்த்தா அது மாதிரிலாம் இல்லை. மார்க்கெட் வந்து இது ஒரு ஜென்ரல் பிஹேவியர் தான். குளோபல் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகிருக்கு, நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிருக்கு. நீங்கள் லாஸ்ட் 1 மந்த் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் நல்லாவே மூவ் ஆயிருக்கு, ஒரு 10%க்கு மேலேயே பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. பட் நம்ம செப்டம்பர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா 4.5% ஆர் 5% தான் மூவ் ஆயிருக்கு. நார்மல் தான். இட்ஸ் அ நார்மல் தான். இட்ஸ் அ நார்மல் கோர்சஸில் தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இதை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம். பட் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2020 வாங்கியிருக்கேன், மிட் கேப் ஸ்மால் காப்பில் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டினியூஸாக அட்வைஸ் பண்ணுறது தான். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு we can move to large cap. அது பண்ணுறது ஒரு அட்வைசபிள் திங். ஓகே சார். இப்போ இது கண்டினியூஸாக ரேலி ஆகிட்டு இருக்கு, பார்த்துட்ருக்கோம். இது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இப்படியே போகும், இல்லை ஒரு பெரிய சடன் ஃபால் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 400 to 500 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா 26,600 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறோம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து 26,500 to 26,600 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க இருந்து இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து வேற எதுவும் நெகட்டிவ் நியூஸ் இல்லைன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்கிறது ஒரு 10 to 15 டேஸில் அந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. வேறு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்து கொஞ்சம் கூட இன்டென்சிஃபை ஆகிருக்கு, அது நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு எஸ்கலேட் ஆகிருக்கு, ஃபர்தர் எஸ்கலேட் ஆச்சு, வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் உள்ளே வந்தாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து இன் ஜென்ரல் இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே, நார்மலாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து இன்னொரு ஃபர்தராக ரேலியாக தான் செய்யும். லிக்விடிட்டி ட்ரிவன் மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, மார்க்கெட் மேலே போனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் வந்து ஹோல்டு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ தட் கொஞ்சம் மேலே போக போக
கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டே போகலாம். மிட் அண்ட் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிறது எப்போதுமே நல்லது. ஓகே சார். அந்த சடன் ஃபாலுக்கானது இப்போ எதுவுமே பார்க்க முடியல அப்படின்றதான். சடன் ஃபால்க்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து வேறு எதுவும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இல்லை. நம்ம இம்மீடியட்டாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்தில் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃபோட ரிசல்ட் ஏப்ரல் டு செப்டம்பர் H1ஓட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார்பரேட் ரிசல்ட்ஸை பொறுத்து நம்ம மார்க்கெட் என்ன சொல்கிறது ரியாக்ட் ஆகுமா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல ரியாக்ட் ஆகுமா என்னன்னு பார்க்கணும். க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கண்டினியூ டு பி லோவாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குளோபலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் அப்போ ட்ரெண்டில் தான் இருக்குது. புல் மார்க்கெட் கண்டினியூ டு கோ. பட் பி வித் லீடர் அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேயும் இது இந்த ரேலி கண்டினியூ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக அந்த ஐபிஓஸ் பற்றி பேசுவோம். ஒவ்வொரு வாரமும் ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கு. அது நிறையா அதை பற்றியுமே நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இவ்வளோ ஐபிஓ வர்றதுன்றது நல்லதா அப்படின்றத தாண்டி இப்போ இந்த ஐபிஓவை வாங்கவே முடியல அப்படின்னு நிறையா ரீட்டைல் இன்வெஸ்டர் சொல்கிறாங்க. நம்ம என்ன தான் பண்ணாலும் அதை ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. இப்போ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்ததுலலாம் அலாட்மெண்ட் கிடைக்கல. ஓலா எலக்ட்ரிக்கில் நிறைய பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணலான்னா நம்ம நிறையா பிட் பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறதுங்கிறது இருக்குது. ஏன்னா சில ஐபிஓஸ்லாம் ஓப்பனிங் ஆகும்போதே 40-50% தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த இதை வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா நல்ல குட் ஐபிஓஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அந்த மாதிரி பெரிய குட் ஐபிஓஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா அதுக்கான கம்பெனிஸ் பேரண்ட் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது, லார்ஜ் கேப்பில் இருக்குது. அவங்களோட சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் சிஸ்டர் கம்பெனிஸ் வரும்போது நம்ம அந்த மாதிரி ஐபிஓஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அந்த மாதிரி ஐபிஓஸில் நமக்கு எப்படி அலாட்மெண்ட் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பேரண்ட் கம்பெனிஸில் நம்ம வந்து ஷேர் ஹோல்டராக இருந்தால் நமக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டான்னு ஒன்று இருக்குது. ஷேர் ஹோல்டர் கோட்டான்னு ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது ரீட்டைல் கோட்டாவை தவிர்த்து நார்மலாக ரீட்டைல் கோட்டான்னு ஒன்று இருக்கும், குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்ஸ்டியூஷனல்னு ஒன்று இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டுக்கு தனி கோட்டா இருக்கும். அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டானா நான் இப்போ ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட சிஸ்டர் கம்பெனிஸ் ஏதாவது வரும்போது இதில் ஒரு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆமாம். உதாரணத்துக்கு HDFC பேங்க்ல நான் ஒரு ஷேர் வச்சிருந்தா கூட போதும். HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸோ இல்லை HDFC கிரெடிலா அவங்களோட எஜுகேஷனல் லாம் அவங்க வந்து ஐபிஓ வரும்போது நமக்கு HDFC பேங்கோட ஷேர் ஹோல்டருங்கிறதுனால எனக்கு ஷேர் ஹோல்டர் கோட்டால நான் அப்ளை பண்ணலாம். ஸோ ஷேர் ஹோல்டர் கோட்டால அப்ளை பண்ணும்போது அந்த கோட்டால சில சமயம் சில கம்பெனிஸ் வந்து 100% அலாட்மெண்ட் அப்படியே கொடுத்துடலாம். ஒரு லிமிட் வச்சுப்பாங்க, 50,000 இல்லைன்னா 2 லட்சம் அது மாதிரி வச்சிருப்பாங்க. நான் ஒரு 75,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு 75,000க்கும் அலாட்மெண்ட் வந்துடும். அப்படி இல்லைன்னா சில பேர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கூட கொடுப்பாங்க. அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அது மாதிரி தான் ஆச்சு. ரிலையன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜியோ கிடைச்சது. ஜியோ கிடைச்சது. ஜியோ உள்ள வரும்போது கிடைச்சது. இப்போ அந்த மாதிரி வரப்போறது இந்த நம்ம ஒரு 2-3 ஐபிஓஸ் நம்ம பார்க்குறோம். HDFC பேங்கோடது HDFC கிரெடிலா வருது, HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு வருது. அப்புறம் ஹீரோ மோட்டார் கார்ப் அந்த ஹீரோ 2 வீலர் இருக்கு இல்லையா அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆம் ஏத்தர் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அது வருது. அதுக்கப்புறம் வந்து கோல் இந்தியா அவங்களோட சப்சிடரி அந்த குக்கிங் கோல்னு ஒன்று இருக்குது, பாரத் குக்கிங் கோல்னு அவங்க வராங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ஐபிஓஸ் ஒரு 10-15 வருது. ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது, அவங்களோட சப்சிடரிஸ் வந்து ஐபிஓ வரதுனால அந்த கம்பெனிஸில் போயிட்டு நம்மளால் என்ன முடியுமோ ஒரு ஷேர் வச்சுருந்தா கூட ஷேர் ஹோல்டர் தான் நம்ம. ஸோ அதுக்காக 500 ஷேர் வச்சுருக்கணும், 1000 ஷேர் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல கம்பெனிஸ் வேல்யூவேஷன் குட்டாக இருக்கிற கம்பெனிஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு 2 ஷேரில் 5 ஷேரில் 10 ஷேர் அவங்களோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி போர்ட்ஃபோலியோ அலோகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷேர்ஸை வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸ் ஐபிஓ வரும்போது ஷேர் ஹோல்டர் கோட்டால அப்ளை பண்ணலாம். அது தவிர்த்து ரீட்டைல் கோட்டாலையும் அப்ளை பண்ணலாம். நமக்கு ரெண்டுத்துலையும் கிடைச்சதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஷேர் ஹோல்டர் கோட்டாலையாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஐபிஓ அப்ரோச் பண்ணினோன்னா நமக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அலாட்மெண்ட் வந்து ஹையராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். ஸோ நமக்கு இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் பற்றியுமே தொடர்ந்து பேசியிருக்கோம். இந்த வாரம் நம்ம என்ன ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம HDFC பேங்க் ஒரு நல்ல ட்ராப் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 30% வந்து விழுந்திருக்கு. முன்னாடி நம்ம பேங்கிங் செக்டர் பேசும்போது இதை பற்றி பேசியிருக்கோம். நம்ம முன்னாடி ஜியோ ஃபினான்ஷியல்ஸ் 330-335 பேசும்போது இப்போ 350 போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ICICI பேங்க் 1200 பேசும்போது 1300-1350 இப்போ போயிட்டு இருக்கு. அது இன்னும் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் வீக் அதானி போர்ட் பற்றி பேசணும். அது மாதிரி HDFC பேங்க் வந்து இன்னொரு குட் பெட். ஒரு கரெக்டான பேங்க்கு, லார்ஜ் கேப் பேங்க்கு, நிறைய சப்சிடிஸ் இருக்குது. ஸோ அதனால் HDFC பேங்க் 1500 லெவலில் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் 1800-1900க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஷார்ட் டேர்ம்னா 9 to 12 months சொல்கிறோம். மார்க்கெட் கரெக்டானாலும் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேங்க் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டூயிங் வெல். அவங்களோட சப்சிடிஸ் HDFCயோட சப்சிடிஸ் ஆல்சோ
நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை ஹெச்டிஎஃப்சி பேங்கிங் செக்டரை பற்றி பேசும்போது இதை கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசியிருக்கோம். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ்லாம் நல்லா இருக்குன்ட்டு. திருப்பி இது வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் இட் ஷோஸ் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஓகே, இப்போ ஒரு சடன் ஃபால் கொஞ்சம் இது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றீங்க, அது சரியான டைமும் கூட. ஆமாம், ரைட் டைம் டு பை. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த போதும் 1500 450 அந்த ரேஞ்சில் இருந்தது. நம்ம இதையே திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறோன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஒரு பெரிய ஸ்டாக்குமே கரெக்ட் ஆகும்போது அதை வாங்கி வைக்கிறது நல்லது. லாங் டேர்மில் திஸ் வில் ஈல்ட் யூ அ பெட்டர் ரிட்டர்ன். கண்டிப்பாக. இன்னொரு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கோல்டு அதோட பீக்கை அச்சீவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ கிராம் 7000க்கு கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ மக்கள் நிறைய கோல்டு வாங்குறாங்க. ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் வைஸாக அது எப்படி சரியாக இருக்குமா, இல்லை இவ்வளோ ஹையில் போயிட்டு இருக்கு, இது இந்த கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? கோல்டுங்கிறது ஒரு அசெட் கிளாஸுங்க. நம்ம எப்படி ஈக்விட்டி, டெட்டு, ரியல் எஸ்டேட் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது கமாடிட்டிஸில் ப்ரிஷியஸ் மெட்டலில் கோல்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கறது இல்லை, நம்ம ஆர்னமெண்ட்டாக தான் வாங்கி வைக்கிறோம். நம்ம எந்த வீட்லையுமே கோல்டு ஆர்னமெண்ட் இல்லாதவங்களே இருக்காது. ஈக்விட்டி ஷேர்ஸ் இல்லாமல் கூட இருப்பாங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க, வீடு கூட இல்லாமல் இருந்துருவான். கோல்டு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த டோலாக்கு அது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஒருத்தரும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கோல்டே வேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோல்டு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கோல்டுங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஒரு 3 வருஷம் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, பாக்கி எல்லாமே பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம வந்து 4500 5000லேயே நம்ம இதை சொன்னோம், இது மார்க்கெட் ரேலியாக தான் ஆகும், கோல்டு ரேலியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து நம்ம அப்பயே டார்கெட் வந்து 10,000 போகும் கோல்டு பர் கிராம் 4500 அப்பே நீங்க 10,000 போகுங்கிற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ யாருமே நம்பலை. ஏன்னா கோல்டு வந்து கம்மி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கோல்டு என்றைக்குமே விலை குறையாது. எனிடே அது வந்து விலை குறையவே போகிறது கிடையாது. ஷார்ட் டேர்மில் ஏதாவது குறைஞ்சதுன்னா வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம இப்போ இந்த கவர்மெண்ட் கூட அதில் இம்போர்ட் டியூட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போது ஒரு சடனாக ஒரு 7% 10% கீழே விழுந்தது. அப்பயே நம்ம சேனலில் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கான பர்சன்டேஜ் ஃபால் தான் விழும். அந்த 9% அதை தாண்டி விழாது. திருப்பி இப்போ ஏறி போயிடுச்சு. இப்போ 7400 7500 பர் கிராம் கோல்டு இருக்கு. இது 10,000 டெஃபினட்டாக டச் பண்ணும். 7500 ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வாங்கல அப்படின்னா நம்ம திருப்பி 8500 இதே தான் பேச போகிறோம். 9000 இதுதான் பேச போகிறோம். கோல்டு போயிட்டே தான் இருக்கும். கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் நம்ம வாங்குறது மாத்திரம் கிடையாது. நீங்கள் உலக அளவில் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருக்கு. நியர் டேர்மில் இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் வார் ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது. ரஷ்யா உக்ரைன் வார் ஒன்றும் நிற்க போகிறது இல்லை. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலே கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதே மாதிரி டிமாண்ட் உலக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, சப்ளை கம்மி ஆகிட்டே இருக்கு. சப்ளை கம்மியாயிட்டு ஒரு கட்டத்தில் சப்ளை குறையுன்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப கூடி இருக்கும், எக்ஸார்பிடண்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்ளை கம்மியாகுது, டிமாண்ட் ஜாஸ்தியாகுது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியாக கோல்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகும். என்ன சொல்கிறது, நம்ம வந்து இன்னைக்கு அன்றாட வாழ்வில் கோல்டு ஒரு அங்கமாக போயிடுது. மக்கள் வந்து ப்ளஷருக்காகவும் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் நல்லா தான் போகும். அதுவும் இந்த 1 மந்த் வந்து அக்டோபர்ங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் சீசன். நம்ம இந்தியாவில் டிமாண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸாக தான் ஆகும். இந்த லெவலில் வாங்கலாமான்னா இன்னும் ஒரு 3 மாதங்க போனால் இன்னும் விலை ஏறி தான் இருக்கும். வந்து ஒவ்வொரு நாளும் லேட்டு தான் அப்படின்ற. ஆமாம், ஒவ்வொரு நாளும் லேட்டு தான். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 200 கம்மியாச்சுன்னா அன்றைக்கி போய் வாங்கிக்கிறது நல்லது. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது நம்ம ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காம ஆர்னமெண்ட்டாக பார்க்குறாங்க. ஆமாம், ஸோ அது வாங்குறது ஒரு சைடு இருந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணுன்றவங்க இந்த பாண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் போகிறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார்? நமக்கு ஆர்னமெண்ட்டாக வாங்கினா மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினா நம்ம 24 கேரட்டில் கோல்டு ETF வாங்கிடலாம், இல்லை கோல்டு பீஸ் வாங்கலாம், இல்லாட்டினா கோல்டு ஜுவல்லரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டியில் இந்த தங்கமயில் ஜுவல்லரி அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. தே வில் ஆல் டூ வெல். ஏன்னா கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக அவங்க தே வில் டூ பெட்டர் ப்ராஃபிட்ஸ். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம கோல்டு ஆர்னமெண்ட்டாக வாங்கலைன்னா கோல்டு பாண்டு வாங்கிக்கலாம், இல்லாட்டினா இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த மேக்கிங் சார்ஜஸை தாண்டி பெருசாக வேறு எதுவும் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கோல்டு ETF வாங்கினீங்கன்னா 1 கிராமுக்கு வாங்கிக்கலாம் கோல்டு ETF. அது என்ன, இது வந்து ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கும், அது வந்து பேப்பரில் இருக்கும், டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் இருக்கும். அது எப்போ வேணாலும் வித்தரலாம். இதுனா கடைக்கு போயிட்டு விற்கணும், அவ்வளோதான். மற்றபடிலாம் வேறு ஒன்றுமே கிடையாது. கோல்டு வந்து எனி டைம் இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு எஸ்பியில் இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறது பெஸ்ட்டாக, எஃப்டியில் வச்சுக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னா கோல்டு வாங்கி வச்சுக்கலாம்.
ஈக்விட்டியில் போகிறது பெஸ்ட்டா கோல்டில் போகிறது பெஸ்ட்டானா நம்ம டைவர்சிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும். ஆமா எல்லா பணத்தையும் கொண்டு போய் கோல்டில் போட முடியாது, எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஈக்விட்டியில் போட முடியாது. கோல்டு எப்போதுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10 to 15% அட்வைசபிள். ஓகே கோல்டு வச்சுக்கலாம், அது எய்தர் கோல்டு ETF-ஆக வச்சுக்கலாம், இல்லை கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாகவும் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே சார். இந்த ஈக்விட்டி கோல்டு இதுக்கான கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் லாஸ்ட் ஒரு 5 years பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் டன் பெட்டர் ரிட்டர்ன். ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 years பார்த்தீங்கன்னா மோரல்ல சிமிலர் ரிட்டர்ன் தான் இருக்கும். ஓகே ஆனால் ஈக்விட்டி வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து ரிஸ்க் கம்மி தான், கம்மி ஆமா ரிஸ்க் கம்மி தான். ஈக்விட்டியில் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான். பட் நம்ம அந்த மாதிரி ஈக்விட்டிலேயே 100% இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டுலேயே 100% இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படி போகக்கூடாது. ஓகே நம்ம வந்து ஒரு 100 ரூபா வச்சுருந்தோம்னா ஒரு 50% இல்லை 40% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 20% வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், 20% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு 10% வந்து நம்ம அதர் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். அதில் வந்து கோல்டு வந்து தவிர்க்க முடியாத ஒரு இடத்த அசட் கிளாஸை வந்து பிடிச்சிருக்கு. ஓகே அது என்றைக்குமே வந்து யாரையும் ஏமாத்தாது. ஓகே ஓகே சார். ஆமாம், கோல்டில் வாங்கினா நஷ்டம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் கிடையாது. ஈக்விட்டியில் வாங்கினா நஷ்டம் அடைஞ்சிட்டேன், ரியல் எஸ்டேட் வாங்கினா ஏமாந்துட்டேன் சார், விலை குறைஞ்சி போச்சுன்னு வேணால் சொல்லுவாங்களே ஒழிய கோல்டில் வாங்கி எனக்கு நஷ்டமாச்சு அப்படிங்கிற மாதிரி யாரும் கிடையாது. கிடையாது சார். ஸோ ஃபைனலாக இன்னொரு விஷயம், இந்த துபாய் வந்து நிறைய பேரை உள்ளே இழுத்துட்டு இருக்காங்க சார். அங்கே போய் ஜஸ்ட் டூரிசம் போகிறதான விஷயங்களை தாண்டி இப்போ அங்கே போய் ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அங்கே அவங்களோட வாழ்விடத்தை மாற்றுற மாதிரியான விஷயங்கள் நிறைய பார்க்க முடியுது. இந்தியாவிலேருந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அங்கே போய் செட்டில் ஆகுறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பேசும்போது நிறைய அங்கே டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதனால நிறைய பேர் துபாய்க்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்றத ரீசன்ட் ஒரு ட்ரெண்டாகவே பார்க்க முடியுது. அங்கே என்ன நடக்குது, இது எப்படி பார்க்குறது சார் இந்த விஷயத்தை? இது இப்போன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமாக இருக்குது. ஓகே 30 வருஷமாக இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், துபாய்னு மாத்திரம் இல்லை, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நமக்கு தெரியாத எமிரேட்ஸ்லாம் இருக்குது. ரசல் கைமான்னு ஒரு இடம் இருக்குது, ஓகே அங்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே சேலரியும் ஜாஸ்தி இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் எந்த எமிரேட்ஸ்லேயுமே அங்கேயும் டேக்ஸ் கிடையாது. ஓகே நமக்கு இவ்வளோ திராம் வந்து நம்ம சேலரி வாங்கினோம்னா அங்கே டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மெயினாக இது எல்லாருமே அந்த டேக்ஸ் எக்ஸம்ஷன் தான். சேலரியும் ஜாஸ்தி, டேக்ஸும் கிடையாது. ஓகே ஸோ உங்களுக்கு சேலரி லெவல்ஸும் ஜாஸ்தி, ஓகே டேக்ஸும் கிடையாது. எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பட் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணி ஒரு 70% எனக்கு சேவிங்ஸ் இருக்குது, இல்லை 60% சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர். ஓகே நம்ம புதுசாக கேரியரை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, இல்லை ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அங்கே போய் ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி அங்கேயும் இருக்குது. சேலரி லெவலும் ஜாஸ்தி. இங்கே வந்து ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணுறது அங்கே ஒரு 7-8 வருஷத்துலேயே சம்பாதிச்சிடலாம். டேக்ஸும் கிடையாது. அங்கே சம்பாதிக்கிறதுக்கு இந்தியாலேயும் டேக்ஸ் கிடையாது ஆஸ் எ என்ஆர்ஐ. ஓகே ஸோ இந்தியாலேயும் டேக்ஸ் கிடையாது, துபாய்லேயும் டேக்ஸ் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த 30% ஸ்டேட் சேவிங்ஸ் வந்துடும். டாக்ஸேஷன் 30% வந்துடும். ஓகே வந்துடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் துபாயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கிற மாதிரி தான் சேலரி இருக்கும். நம்ம இங்கே 30% கொடுக்குற லெவலில் இருந்திருப்போம். அங்கே அந்த 30% ஸ்டேட் சேவிங்ஸ் இருக்கும். நம்ம அங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோலபிளாக வச்சுட்டோம்னா இன்னொரு 30% சேவ் பண்ணலாம். ஒரு 40% தான் எனக்கு எக்ஸ்பென்சஸ், 60% சேவிங்ஸ் இருக்குன்னா நல்ல சேவிங்ஸ் தான் அது. அதை எடுத்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே இப்படி போகிறதுன்றது ஒரு அதை அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன இதுக்கு போகிறாங்க அப்படின்றத பொறுத்து போகலாம். நீங்கள் வந்து குளோபலி கனெக்டட். ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்கிறது அதுதான். நம்மளுடைய பார்வை விசாலமானதாக இருந்ததுன்னா ஓகே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வேணாலும் கிடைக்கும். கண்டிப்பா. நம்ம குறுகிய நோக்கத்தோட, குறுகிய பார்வையில் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன், இந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுவேன், இந்த பொசிஷன் தான் ஒர்க் பண்ணுவேன்னா நம்மளால் முன்னேற முடியாது. ஓகே பார்வை விசாலமானதாக இருக்கட்டும், ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வரும். ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை ரைட் டைமில் பிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்மளாலேயே தடுக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம், சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, சந்தோஷம். தேங்க்யூ.